ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல் லஞ்ச் பாக்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான நல்ல கலர்ஃபுல்லான வாசனையான ரொம்பவே டேஸ்டான பூண்டு குழம்பு ரெசிபியை தான் பார்க்க போகிறோம். ரெசிபிக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வர்றவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கான் அழுத்தி அதில் ஆளையும் டிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட புது புது வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கரெக்டாக நேரத்துக்கு கிடைக்கும். சரி, வாங்க நம்ம வீடியோக்கு போயிடுவோம். இந்த பூண்டு குழம்பு பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம புளியை ஊற வச்சு எடுத்துக்கலாம். ஒரு பவுலில் ஒரு பெரிய லெமன் அளவுக்கு புளி எடுத்து இதை ஊற வச்சு நல்லா திக்காக கரைச்சி எடுத்துக்கலாம். புளி கூடுமான வரை கொஞ்சம் பழைய புளியை பார்த்து எடுத்துக்கோங்க, அதுதான் குழம்புக்கு நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு கரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதை தனியாக வச்சுட்டு ஒரு மசாலா வதக்கி எடுத்து அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு பேனை சூடு பண்ணியாச்சு. அதில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு எண்ணெய் சூடான பிறகு பூண்டு தேவையான அளவுக்கு சேர்த்து இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது தேவையான அளவுக்குனாக்கா நீங்கள் எதுவும் யோசிக்காதீங்க. இந்த குழம்புக்காக நான் மொத்தமாக 150 கிராம் பூண்டு எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சம் போல் வதக்கிறதுக்கு எடுத்தாச்சு. இப்போ 1/2 கப்பு சின்ன வெங்காயம் சேர்த்து அதை சாஃப்டாக வதக்கிக்கலாம். வீட்டில் குட்டி பசங்க இந்த பூண்டு முழுசாக இருந்தால் சாப்பிட மாட்டாங்க, அப்படி அப்படியே எடுத்து வச்சுருவாங்க. அதனால் உங்கள் வீட்டில் பசங்க எந்த அளவுக்கு சாப்பிடுவாங்களோ அதை பொறுத்து வதக்கிறதுக்கும் அரைச்சி எடுக்கிறதுக்கும் பூண்டு எடுத்துக்கோங்க. இப்போ 1 கப்பு தக்காளி சேர்த்து அதையும் வதக்கியாச்சு. கூடவே 12 நீட்டு காஞ்ச மிளகாய் சேர்த்து அதே நல்லா சாஃப்டாக வதக்கி விட்டுருவோம். இது உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா பூண்டு குழம்பு கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் இதே அளவிலே இருக்கட்டும். தவிர நீட்டு காஞ்ச மிளகாய் அந்த அளவுக்கு காரம் தராது, கலர் மட்டும்தான் வரும். இப்போ எல்லாமே நல்லா வதங்கி சாஃப்டாக வந்திருக்கு. இப்போ இதை இறக்கி ஆற வச்சுருவோம். ஆறின பிறகு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா ஆறியாச்சு. இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்து தண்ணி சேர்க்காம எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துருவோம். அப்படி நடுவே இந்த மிளகாய் விதைலாம் இருக்குன்னு தோணுச்சுனாக்கா நீங்கள் அப்படியே ஒரு வடிகட்டி வச்சு வடிகட்டி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லா அந்த குழம்பு நல்ல சாந்து மாதிரி நல்லா நைஸாக இருக்கும். இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு நைஸாகி வந்திருக்கு. இதை அப்படியே வச்சுட்டு நம்ம குழம்பு தாளித்து எடுத்துக்கலாம். அடுப்பில் ஒரு பாத்திரம் சூடு பண்ணி அதில் 5 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடான பிறகு 1 ஸ்பூன் வடகம் சேர்த்துட்டு 4 நீட்டு காஞ்ச மிளகா, கொஞ்சமாக பெருங்காயத்தூளை சேர்த்து இப்போ எல்லாத்தையும் நல்லா பொரிய வச்சுருவோம். எல்லாம் நல்லா வாசனை வர்ற அளவுக்கு பொரிஞ்ச பிறகு 1 டேபிள் ஸ்பூன் போல் தட்டி எடுத்த பூண்டு சேர்த்து அதையும் நல்லா வாசனை வர்ற அளவுக்கு வதக்கிட்டு இப்போ நமக்கு எந்த அளவுக்கு வதக்கிறதுக்கு பூண்டு தேவையோ, அதாவது அந்த 150 கிராம்லேயே அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ பூண்டு சேர்த்து நல்லா வதக்கியாச்சு. ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்தாச்சு. இப்போ அரைச்சி எடுத்த இந்த வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டு சேர்த்து நல்லா இந்த நல்லெண்ணெயோட நல்லா பரட்டி நல்லா வதக்கி எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு வதக்கி விட்டுருவோம். பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது. இப்போ 1 ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 2 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் சீரகத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்து இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து பரட்டி திரும்பவும் நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். எண்ணெய் பிரிஞ்சு வருது. இப்போ கரைச்சி வச்சுருக்க அந்த புளி கரைசலை சேர்த்துட்டு அந்த வெங்காயம் தக்காளி அரைச்செடுத்த அந்த மிக்ஸி ஜாரில் 2 கப்பு தண்ணி அலசி எடுத்து ஊற்றியாச்சு. இப்போ எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா கலந்து கரைச்சி விட்டுருவோம். இப்போயே நல்லா திக்காக இருக்குது பாருங்கள். இப்போ இதை மூடி போட்டு அடுப்பை ஸ்லோவில் வச்சுட்டு நல்ல மேலே எண்ணெய் தெளிஞ்சு வரணும், அந்த அளவுக்கு கொதிக்க வச்சுக்கலாம். இந்த பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக இருக்குது பளபளன்னு. இப்போ 1 ஸ்பூன் போல் வெல்லம் சேர்த்துட்டு கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லியை சேர்த்து நல்லா கலந்து கரைச்சி எடுத்தோம்னாக்கா நம்மளோட சூப்பரான பூண்டு குழம்பு அட்டகாசமாக நல்ல கலர்ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். என்னடா இது இவ்வளோ எண்ணெய் மிதக்குதுன்னு பார்க்காதீங்க. நல்லெண்ணெய் உடம்புக்கு நல்லது தான் எல்லாருக்குமே தெரியும். இதில் சப்போஸ் காரம் இருக்குதுன்னு தோணுச்சுனாக்கா உங்களுக்கு அந்த நல்லெண்ணெய் காம்பன்சேட் பண்ணிக்கும். இந்த குழம்பு நம்ம ஒரே ஒரு நாளில் காலி பண்ண முடியாது. இதை 1 வாரம் 10 நாள் வச்சு சாப்பிட்டாலும் சூப்பராகவே இருக்கும். அதில் ஒரு கரண்டி எடுக்கும் போதும் அந்த எண்ணெய் அளவு குறைஞ்சிட்டே வரும். அது ரொம்பவும் ட்ரை ஆகாமல் இருக்கும். அதனால் இந்த எண்ணெய் அளவு சரியாகவே இருக்கும். இந்த குழம்பு சொல்லவே தேவையில்ல. சூடான சாதத்து கூட வழக்கம் போல் சொல்கிறது தான். ஊற்றி ஒரே ஒரு கரண்டி மட்டும் ஊற்றி சாப்பிட்டோன்னா அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். இது சைட் டிஷ்ஷே தேவைப்படாது, இந்த டேஸ்ட்டே போதும். அப்படியும் தேவைப்பட்டாக்கா சுட்ட அப்பளம், பொரிச்ச அப்பளம்,
கோஸ் கூட்டு, கோஸ் பொரியல்னு இப்படி எது வச்சு சாப்பிட்டாலும் அட்டகாசமாக இருக்கும். உடச்சக்கடல தொகையில் இன்னும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். சூடான இட்லி கூடயும் ரொம்பவே நல்லாவே இருக்கும். நல்ல இந்த நம்ம அரைச்சி சேர்த்த இந்த பூண்டோட வாசனையும் வதக்கி சேர்த்த இந்த பூண்டு நடுவே கடிப்படும் போதும் அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். நீங்களும் இந்த பூண்டு குழம்பை வச்சு சாப்பிட்டு எப்படி இருந்து மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு அப்படியே வீடியோவை உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.